எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்திலிருந்து அவர் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறான்னு சொல்லிட்டு வராரு. அதிலிருந்து நம்ம பார்த்துட்டு வரோம். ஒவ்வொரு வாரமும் நம்ம பார்க்குறோம். அது என்னென்ன ஆசீர்வாதம்லாம் சொல்கிறாரு. என்னென்ன ஆசீர்வாதம்? நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், குற்றமில்லாதவர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம், அப்புறம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கு, சுவிகார புத்திரராய் மாறி இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, சுதந்திரவாளியாய் நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம் அவர் சொல்கிறாரு. இதெல்லாம் எப்படி நம்மளுக்கு நடந்திருக்குன்னா இயேசுவின் மூலியமாய் நமக்கு நடந்திருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம தகுதியா? நம்ம நல்லவங்களா? நம்ம நல்லவங்க இல்லை. நம்ம அவர் முன்னாடி போகவே முடியாது. நம்முடைய நீதி எப்படி இருக்குன்னா அழுக்கும் கந்தையுமாக இருக்கிறது, டங்கு கழிவு போல் இருக்கிறது. அவர்கிட்ட கூட நொறுங்க முடியாது. ஆனால் இங்கே சொல்கிறார் எப்படி இதெல்லாம் நம்மளுக்கு வருதுன்னா அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி. ஆமென். அவருடைய தீர்ந்து போகாத கிருபை, அவருடைய அதிகமான கிருபை, அவருடைய வளமான கிருபை, அவருடைய செழிப்பான கிருபை, அவருடைய தீராத கிருபை என்ன பண்ணியிருக்குன்னா எனக்கு இந்த ஆசீர்வாதத்தில் கொடுத்துருக்கு. ஆமென். நம்ம நல்லவங்க இல்லை, அவர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றார். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். என்னென்ன ஆசீர்வாதம் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றார். இங்கே 11லிருந்து 14 வசனங்கள் நாம் பார்க்க ஆரம்பித்தோம். அதுதான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஒவ்வொரு வாரமும் அதை தான் பார்க்குறோம். அதில் என்னென்ன பார்த்துருக்குறோம் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்னா நம்மை கிறிஸ்தவர்கள் ஆக்குவது என்ன அப்படின்னு பார்த்தோம். ஏதோ அப்பா கிறிஸ்டின், ஏதோ தாத்தா கிறிஸ்டின், அதனால் நானும் கிறிஸ்தவன் ஆகிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக முடியாது. நம்ம ஜென்ரேஷனே கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். ஆனால் நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டாதான் நாம் கிறிஸ்தவர்களாக மாற முடியும். இங்கே சொல்கிறார், மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாக இருந்த நாங்கள் மட்டும் இல்லைப்பா, நாங்களும் சரி, நீங்களும் சரி, யூதர்களும் சரி, புறஜாதியும் சரி, இயேசுவை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அவர்கள் கிறிஸ்தவர்களாக மாற முடியும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் கிறிஸ்தவர்களாய் மாற முடியும். ஆமென், ஹல்லேலூயா. எங்கள் தாத்தா கிறிஸ்டின், ஆனால் நான் பரலோகம் போயிடுவேன். எங்கள் அப்பா கிறிஸ்டின், ஆனால் நான் பரலோகம், என் ஜென்ரேஷனே கிறிஸ்டின், கிட்டத்தட்ட 4 தலைமுறைகள் நான் கிறிஸ்தவர்களாக இருக்கோம், ஆனால் நாங்கள் பரலோகம் போயிடுவோம்னு சொன்னீங்கன்னா அது போக முடியாது. ஆமென். நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் நீங்கள் பரலோகம் செல்ல முடியும். அப்போ நம்ம கிறிஸ்தவர்களாக்குவது என்னன்னா, கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் யாரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்களோ அவங்கள்தான் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, 2வது இந்த கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்களுக்கு என்ன கிடைத்திருக்கிறதுன்னு பார்த்தோம். என்ன கிடைத்திருக்கிறன்னு தான் இங்கே சொல்கிறாரு. 12ஆம் வசனத்தில், தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். இந்த கிறிஸ்தவர்களுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா நாம் சுதந்திரவாளியாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கி உடன் சுதந்திரராக இருக்கிறோம், உடன் பங்காளிகளாக இருக்கிறோம். கல்யாணத்துக்கெலாம் போனால் ஒருத்தர் கொடுக்க மாட்டாங்க கிஃப்ட்டு. யார் கொடுப்பாங்க? மாப்பிள்ளைக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க, பொண்ணுக்கும் சேர்த்து கொடுப்பாங்க. இன்றைக்கி பிதாவாகிய தேவன் என்னை இயேசுவோடு இணைத்திருக்கிறார், உடன் சுதந்திரராய் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆமென். இன்றைக்கி இயேசு மேலே இருக்கிற சுகம்லாம் என் மேலே வந்துச்சு, இயேசு மேலே இருக்கிற ஆசீர்வாதம்லாம் என் மேலே வந்துச்சு, இயேசு மேலே இருக்கிற நீதிலாம் என் மேலே வந்துச்சு, இயேசு மேலே இருக்கிற பரிசுத்தம்லாம் இன்றைக்கி என் மேலே வந்திருக்கு. ஏன்னா நான் பிதாவாகிய தேவனால் கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரராய் மாற்றப்பட்டிருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. என்னுடைய நீதிலாம், என்னுடைய பாவம்லாம் யார் மேலே போயிடுச்சுன்னா அவர் மேலே போயிடுச்சு. நம்ம அக்கிரமங்கள் எல்லாம் பிதாவாகிய தேவன் யார் மேலே விலை பண்ணினார்னா இயேசுவின் மேலே விலை பண்ணினார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போது கிறிஸ்தவர்களுக்கு என்ன கிடைத்திருக்குன்னு கேட்டால் நம்ம இன்றைக்கி சுதந்திரவாளியாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஒரு நாள் நான் சொன்ன, ஒரு நாள் நாம் அவரோடு கூட நியாயம் தீர்க்க போகிறோம். ஆமென். கெட்ட தூதர்கள்லாம் நியாயம் தீர்க்க போகிறோம்னு சொன்னேன், அதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் போன செய்தியில் என்ன பார்த்தோன்னா எப்படி கிறிஸ்தவர்களாக மாறுகிறோம். எப்படி கிறிஸ்தவர்களாக மாறுகிறோன்னா
இங்கே 13வது வசனம் சொல்லுது, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டு. எப்படி கிறிஸ்தவர்களாக மாறுகிறோன்னா, இந்த ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு நம்ம கிறிஸ்தவர்களாய் மாறுகிறோம். இந்த ரட்சிப்பின் சுவிசேஷம்னா என்னன்னு சொன்னால், இந்த சுவிசேஷம் என்ன சொல்லுகிறது? இயேசு எதற்காக வந்தார், என்ன செய்தார், அதான் இந்த சுவிசேஷம் சொல்லுது. எதற்காக வந்தார்? நம்மை மீட்பதற்காக வந்தார். என்ன செய்தார்? சிலுவையில் போய் மரித்தார். இதுதான் சுவிசேஷம் சொல்லுது. இந்த சுவிசேஷத்துடைய விளைவு தான் என்னது? இந்த ரட்சிப்பு. ஆமென். இதெல்லாம் செஞ்சதுனால இன்னைக்கு நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். இதெல்லாம் செஞ்சதுனால நான் ஆசீர்வாதமாக மாற்றப்பட்டிருக்கிறேன். இதெல்லாம் செஞ்சதுனால நான் அவருடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறேன். இதெல்லாம் செஞ்சதுனால நான் சுதந்திரவாளியாய் மாற்றப்பட்டிருக்கிறேன். அப்போ சுவிசேஷத்துடைய விளைவு தான் என்னன்னா இந்த ரட்சிப்பு. இதுதான் என்ன சொல்கிறாருன்னா, ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனம். இந்த சத்திய வசனத்தில் என்ன இருக்குன்னா, இந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் இருக்குது. அதான் சொல்கிறாரு, ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனம். இந்த சத்திய வசனத்தை ஒரு நாள் போகும் பொழுது, ரோட்டில் போகும் பொழுது யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, கேட்டோம், விசுவாசம், பரிசுத்த ஆவியானவர் இருதயத்தை திறந்தார். பார்த்தோம், போன செய்தியில் பார்த்தோம், எப்படி லிடியாளுடைய இருதயம் திறக்கப்பட்டதோ அதே போல் நம்முடைய இருதயம் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவி யாரையும் வற்புறுத்துறவர் கிடையாது, வற்புறுத்தி ரட்சிக்கப்படுற வைக்கிறவர் கிடையாது. அப்படி வற்புறுத்தி ரட்சிக்கப்பட வச்சுருந்தார்னா இந்நேரம் இந்த உலகமே ரட்சிக்கப்பட்டிருக்கும். ஆனால் அப்படி செய்கிறது கிடையாது. அவர் இந்த சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது அந்த சுவிசேஷத்துக்கு ஒரு அட்ராக்ஷன் கொடுக்குறார். அந்த பிரசங்கம் பண்ணும் போதே ஒரு ஈர்ப்பை கொடுக்குறார். அது ஒருத்தன் விசுவாசிக்கும் பொழுது அவன் என்ன பண்ணுறான்னா, பரிசுத்தாவை என்ன பண்ணுறான்னா அவனுடைய இருதயத்தை திறக்கிறான். அதனால தான் சொல்லுது வசனம் சொல்லுது, அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மரித்து இருந்தவங்களை அவர் உயிர்ப்பித்தார். ஒரே ஒரு விசுவாசம் நமக்குள்ளே எழும்புனதுனால ஆண்டவர் என்ன பண்ணார்னா நம்முடைய இருதயத்தை அவர் திறந்தார். இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அதிலே சொல்கிறார், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இதெல்லாம் உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இன்றைக்கு உங்கள் வீட்டில் யாருன்னா ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க, நான் சொல்கிறேன், உங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபை அதே போல் அவங்களுக்கும் அளிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா. சரி, இந்த 3 காரியங்களை பார்த்தோம். இன்றைக்கு இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடையது, இதை நாம் ஒரு காலமும் இழக்க மாட்டோம். பரிசுத்த ஆவியானவர் உத்தரவாதமாய் இருக்கிறார். இங்கே 13வது வசனத்தில் பாருங்க, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான பொழுது பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரின் முத்திரை, அதை குறித்து தான் பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவரின் முத்திரை, இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சத்தியம். அது மட்டும் இல்லை, இது ஒரு சர்ச்சையான சப்ஜெக்ட், நிறைய கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஆனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். என்ன தான் கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்டாக இருந்தாலும், என்ன தான் இது சர்ச்சையான சப்ஜெக்டாக இருந்தாலும் நம்ம பார்த்து தான் ஆகணும். ஏன்னா இது யாருடைய வார்த்தை? பவுலுடைய வார்த்தை இல்லை, இது தேவனால் அருளப்பட்ட வார்த்தைகள். ஆனாலும் நம்ம என்ன தான் பண்ணி ஆகணும்னா இதை நம்ம பார்த்து தான் ஆகணும். பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பரிசுத்த ஆவியான முத்திரை குறித்து பல கருத்துக்களை அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி தெளிவாக கற்றுக்க போகிறோம். ஒரு தெளிவு நம்மளுக்கு வரப்போகுது. சரி, முத்திரை பரிசுத்த ஆவியானுக்கு தெரியும். பரிசுத்த ஆவி யார்? திருத்துவத்தின் 3ஆம் நபர், அது நம்மளுக்கு தெரியும். முத்திரைன்னா என்னது? முத்திரை என்றால் என்ன? உலகம் ஒரு பொதுவான 3 அர்த்தங்களுக்கு சொல்லுது. அது என்னதுன்னு பார்த்துட்டு அப்புறம் வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்க போகிறோம். முத்திரை என்பது உலகம் சொல்லுகிற அர்த்தம், பொதுவான அர்த்தம் என்னதுன்னா, முத்திரை என்பது அதிகாரத்தை குறிக்கிறது. ஒரு அத்தாரிட்டியை கன்வே பண்ணுது. முத்திரை என்பது அதிகாரத்தை குறிக்கிறது. ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா சீலிங்னு சொல்லுவாங்க. சீல், அதான் முத்திரை. முதல் அர்த்தம் என்னதுன்னா, ஒரு அதிகாரத்தை அது குறிக்கிறது. இப்போது
ஒரு லேண்டு வாங்குறீங்கன்னா அதுக்கு என்ன தருவாங்கன்னா ஒரு பத்திரம் தருவாங்களா? பத்திரத்தில் என்னெல்லாம் இருக்கும்? பத்திரத்தில் மேலேருந்து அவங்களுடைய பேர், இது யாரோட லேண்டு, இது யாருடைய வீடு வாங்கினா கூட அதை டாக்குமெண்ட் கொடுப்பாங்க. இது யாருடைய வீடு, இது யாரோட லேண்டு, இதுக்கு பட்டா இருக்கா, இன்னாருடைய இதெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சைன் போடுவாங்க. சைன் போட்டதுக்கப்புறம் அது பக்கத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா முத்திரை போடுவாங்க. சாதா பேப்பர் தான், அது வரைக்கும் சாதா டாக்குமெண்ட்டு தான். ஆனால் எப்போ அதுக்கு முத்திரை போடப்படுகிறதோ அப்போ அந்த டாக்குமெண்ட் எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு அதிகாரமுள்ள ஒரு பத்திரமாய் மாறிவிட்டது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ முத்திரை எதை குறிக்கிறதுனா ஒரு அதிகாரத்தை குறிக்கிறது. ரெண்டாவது அர்த்தம் என்னதுன்னா, முத்திரை என்பது இன்னாருக்கு சொந்தம் என்கிற ஒரு அடையாளம். மார்க் ஆஃப் ஓனர்ஷிப்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இந்த போடியம் பார்த்தோன்னே எப்படி துதியின் வாசல் போடியம் சொல்கிறோம். இதில் இருக்கிற முத்திரை என்ன சொல்லுதுன்னா, இது இன்னாருக்கு, இந்த சபைக்கு சொந்தம் என்கிற ஒரு அடையாளத்தை அந்த முத்திரை சொல்லுகிறது. அதே போல் நிறைய நிறுவனங்களுக்கு என்ன இருக்குது? முத்திரை இருக்கிறது. அதே போல் கண்ட்ரீஸ், நாடுகளுக்கு தனித்தனியாக முத்திரை வச்சுருக்காங்க. அதே போல் தமிழ்நாடு அரசுக்கு முத்திரை இருக்குது. போனாலே எப்படி தமிழ்நாடு அரசு வண்டின்னு எப்படி கண்டுபிடிக்கிறோம்? பின்னாடி ஒரு முத்திரை போட்டிருக்கோம். என்ன முத்திரை போட்டிருக்கோம்? சிங்கம் மட்டுமா வரும், ஒரு டெம்பிள் வரும், ஒரு கோயில் வரும், கோயிலுக்கு கீழே 2 தேசிய கொடி இருக்கும், நடுவில் என்ன இருக்கும்? சிங்கம். இந்த சைடு ஒன்று பார்க்குற மாதிரி, இந்த சைடு ஒன்று பார்க்குற மாதிரி, இந்த சைடு ஒரு பார்க்குற மாதிரி இருக்கும். கீழே என்ன போட்டிருக்கோம்? வாய்மையே வெல்லும். இதை பார்த்தோன்னே என்ன தெரியுதுன்னா இது தமிழக அரசுடைய வண்டின்னு தெரியுது. எங்கே போனாலும் கர்நாடகாவில் இந்த வண்டி போனால் கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா முத்திரை இன்னாருக்கு இது தமிழுடைய அரசுடைய வண்டின்னு என்ன பண்ணுதுன்னா ஒரு அடையாளப்படுத்துகிறது. ஆமென். அப்போது ஃபஸ்ட் என்னது பார்த்தோம்? முத்திரை என்பது அதிகாரம், ஒரு அதிகாரத்தை குறிக்கிறது. ஒரு சீல் பண்ணும்போது ஒரு அதிகாரம் வருது. ரெண்டாவது என்ன பார்க்குறோன்னா, முத்திரை இன்னாருக்கு சொந்தம் என்கிற ஒரு அடையாளத்தை காட்டுது. இந்த போடியம் பார்க்கும்போது இதை ஞாபகம் வச்சுக்கணும். போடியம் பார்க்கும் போதே இது துதியின் வாசலுக்கு சொந்தம் என்று ஒரு அடையாளப்படுது. அது மட்டும் இல்லை, மூன்றாவது என்ன அர்த்தம்னா, இன்னொரு அர்த்தம் நம்ம பார்க்க போகிறோம். பாதுகாப்புக்கு முத்திரை பயன்படுத்தப்படுகிறது. ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் பர்பஸ் ஆஃப் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பாதுகாப்புக்கு முத்திரை பயன்படுத்தப்படுகிறது. பார்சல்லாம் அனுப்பும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, என் கூட வரணும், இது ரொம்ப சர்ச்சையான சப்ஜெக்டு, நடுவில் நீங்கள் மிஸ் ஆகிட்டீங்கன்னா நானும் மிஸ் ஆகி போயிடுவேன், அடுத்தது போயிடுவேன். ஸோ ஒரு பார்சல் அனுப்பும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா நாட்லாம் போட்டு, நாட்டில் நல்லா வேக்ஸ்லாம் ஊற்றி, மெழுகுலாம் ஊற்றி, அதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னா முத்திரை போடுவாங்க. அனுப்பும் போது யாருன்னா அந்த முத்திரைக்கு எதுனா ஆகிருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இது யாராலேயோ ஓப்பன் பண்ண பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ முத்திரை எதுக்கு இங்கே பயன்படுத்துகிறாங்கன்னா ஒரு பாதுகாப்புக்காக முத்திரை பயன்படுத்தப்படுது. அதே போல் பைபிளில் பார்த்தீங்கன்னா இயேசுடைய கல்லறையில் யாரும் அவங்க ஆட்கள்லாம் இயேசுடைய பாடியை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னா, இயேசு உயிரோடு எழுந்துட்டார் சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு இயேசுடைய கல்லறை இதே போல் முத்திரைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. எங்கே பார்க்கலான்னா யோவானில் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். யோவானா மத்தியோவில் நீங்கள் பார்க்கலாம். 2 சேவகரை, காவல் சேகர் 2 பேர்த்தில் நிற்க வச்சு பிரதான ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கல்லறைக்கு முத்திரை போடுவாங்க. இது எதை குறிக்கிறதுனா ஒரு பாதுகாப்பை குறிக்கிறது. அப்போது ஃபஸ்ட்டு என்னது பார்த்தோம்? அதிகாரம். முத்திரை என்பது அதிகாரம். முத்திரை என்பது இன்னாருக்கு சொந்தம் என்கிற ஒரு அடையாளம். அது மட்டும் இல்லை, முத்திரை பாதுகாப்புக்கு முத்திரை பயன்படுத்தப்படுகிறது. இதுதான் என்னதுன்னா பொதுவான 3 அர்த்தங்கள், உலகம் சொல்லுகிற அர்த்தங்கள். வேதம் என்ன சொல்லுது?
பத்திரப்படுத்தினார்கள். அப்போது பாதுகாப்புக்காக முத்திரை பயன்படுத்தப்படுகிறது. இங்கே வேதம் என்ன சொல்லுது முத்திரை குறித்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதமும் இதே அர்த்தம் தான் சொல்லுது. ஆனால் நம்ம வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கலாம். அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறவன் தேவன் சத்தியம் உள்ளவர் என்று முத்திரை நிச்சயப்படுத்துகிறான். இங்க சொல்லுது, அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தேவன் சத்தியமுள்ளவர் என்று எண்ணி சத்தியமுள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான். யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவருடைய சாட்சி, அவர் எதற்காக வந்தார், அவர் என்ன செஞ்சார், அந்த சாட்சி சொல்லுது. எனக்காக மரித்தார், எனக்காக உயிரோடு எழுந்தார், அது மட்டும் இல்லை எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், இதெல்லாம் சொல்லுது. அந்த சாட்சியை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தேவன் சத்தியம் உள்ளவர், இவர் உண்மையான தேவன் சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முத்திரை போட்டு அவர்கள் நிச்சயப்படுத்துகிறான். அப்போது இங்கே சொல்லப்படுகிற அர்த்தம் என்னதுன்னா, முத்திரை எதை குறிக்குதுன்னா, உண்மையானவர், நிஜமானவர், சத்தியமானவர் அப்படின்னு சொல்லி இந்த வசனம். அடுத்த வசனம் யோவான் 6ஆம் அதிகாரம் 27வது வசனம் வாசிக்கலாம். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். இங்கே பார்த்தீங்கன்னா யோவான் 6:27 இங்கே பார்த்தீங்கன்னா இயேசு அற்புதம்லாம் செய்கிறார். அந்த 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் செய்கிறார். அற்புதம்லாம் செஞ்சுட்டு எங்கே போகிறாருன்னா, அவர் ஒரு மலை மேலே போகிறார். மலை மேலே போகும் பொழுது அற்புதத்தெல்லாம் செய்ய பார்த்துட்டு ஜனங்கள்லாம் அவர் பின்னாடி மலை மேலே வந்துடுறாங்க. மலை மேலே போனோடனே நிறைய ஜனங்க, கிட்டத்தட்ட ஒரு 5000 புருஷர்கள்னு சொல்லுது வசனம். அப்போது ஒய்ஃப்ஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க, பிள்ளைங்களாம் சேர்த்துங்க. எத்தனை பேர் இருப்பாங்க எனக்கு தெரியாது. 5000 புருஷர்களே 5000 பேர்னா அப்போ கிட்டத்தட்ட ஒரு 20000 பேர் இருக்கலாம். அவர் பின்னாடி வந்திருக்கலாம். மேலே வந்துட்டாங்க. எல்லாருக்கும் பசி எடுக்குதா என்ன தெரில, இயேசுக்கு ரொம்ப பசி எடுக்குது. வசனம் வேதம் என்ன சொல்லுதுன்னா, இவர் நல்லா சாப்பிட்ற ஆள். அப்போது இயேசுக்கு ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் என்ன பண்ணுறாருன்னா, அவர் என்ன பண்ணுறாருன்னா 5000 பேருக்கு மேலே அவர் போஷிக்கிறார். அப்புறம் என்ன பண்ணுறாரு, கீழே வந்துடுறாரு, கடற்கரைக்கு வந்துடுறாரு. கடற்கரைக்கு வந்துட்டு கடல் அருகே வந்துட்டு திருப்பி எங்கே போகிறாருன்னா, போட்டை பிடிச்சி எங்கே போகிறாருன்னா கப்பர்நகமுக்கு போகிறாரு. கப்பர்நகமுக்கு போகிறாரு. இந்த சாப்பிட்டாங்கள, சாப்பிட்ட ஜனங்கள்லாம் கீழே திருப்பி வந்துட்டு கடல் அருகே வந்துட்டு இயேசு கப்பர்நகமுக்கு போயிருக்கிறாருன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இயேசுக்கிட்ட போனால் திருப்பி என்ன கிடைக்கும், நல்ல மீன் கிடைக்கும், நல்ல அப்பம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இயேசுக்கிட்ட திருப்பியும் வராங்க. இப்போ இயேசு அவர்களை பார்த்து என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்துக்காகவே கிரியை நடப்பேன். நான் சாப்பாடு போடுற பாஸ்டர் கிடையாது. இயேசு சொல்கிறார், நான் சாப்பாடு போடுறதுக்காக இந்த உலகத்துக்கு வரல, போஜனத்தை கொடுக்கறதுக்காக இந்த உலகத்துக்கு வரல. நான் எதுக்கு வந்தேன்னா, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்துக்காகவே கிரியை நடப்பீங்க, அதுக்காக தான் வந்தேன். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். யார் அந்த மனுஷகுமாரன்? அவர் தான் சொல்கிறார், மனுஷகுமாரன் உங்களுக்கு அதை கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன். டக்குன்னு நம்ம பார்த்துருக்கிற வார்த்தையை முத்திரைனா என்னன்னு பார்த்துட்டோம். டக்குன்னு இயேசுவே சொல்லிடுறார், பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார். ஆமென். என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் பிதாவாகிய தேவனால் அதிகாரம் பெற்றிருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. முத்திரைன்னு சொன்னால் அது என்ன குறிக்குதுன்னா, ஒரு அதிகாரம், ஒரு அங்கீகாரத்தை குறிக்கிறது. ஆமென். இப்போது ஜனங்கள்லாம் கேட்குறாங்க, எப்படி நீங்கள் முத்திரிக்கப்பட்டவர் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லும் போது, அவர் முத்திரிக்கப்பட்டவர் என்று நாம் நிறைய சுவிசேஷங்களில் பார்க்கலாம். இங்கே யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 34வது வசனத்தை வாசிங்க. தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார், தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். இங்கே யோவான் சானகன் சொல்லுகிறார், தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவனால் அனுப்பப்பட்டவர் யாரு? இப்போ பார்த்தோம்ல, இயேசு. இயேசு யாரு? அவர் என்ன சொன்னார்?
நான் பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறான்னு சொல்கிறார். அப்போது தேவனால் அனுப்பப்பட்டவர் யார்? இயேசு. இயேசு யார்? முத்தரிக்கப்பட்டவர், வார்த்தைகளை பேசுகிறார். எப்படி இவர் முத்தரிக்கப்பட்டவர்னு தெரியுது? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்கிறார், தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அப்போ முத்திரை என்று சொன்னால் அது பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு. அப்போது பரிசுத்தாவினால் முத்திரை போடப்பட்டிருக்கலாம், பரிசுத்தாவினால் அதிகாரம் பெறப்பட்டிருக்கலாம், பரிசுத்தாவினால் அங்கீகாரம் பெறப்பட்டீங்கன்னா அது என்ன சொல்ல வர்றாருன்னா பரிசுத்தாவியோடைய நிறைவு தான் முத்திரை என்று சொல்லுகிறார். ஆமென். அது வரைக்கும் இயேசு பெரிய அற்புதத்தை செய்யலை. ஆனால் எப்போ அவர் ஞானஸ்தானம் எடுத்தாரோ அங்கே என்ன ஆகுதுன்னா பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாருனா அவர் மேல் புறாவன் போல ஒரு வடிவத்தில் அவர் உட்காந்து அவருக்கு அளவில்லாமல் அவருக்கு என்ன பண்ணுறாருனா ஆவியை கொடுத்துருக்கிறார். இது வரைக்கும் ஒன்றும் செய்யலை இயேசு. ஆனால் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா அவர் மூலியமாய் பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கிறது. ஆமென். அப்போ முத்தரிக்கப்பட்டவர்னா என்னதுன்னா பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டவர். ஆமென். அதுதான் அதிகாரம். அங்கே தான் என்ன செயல்படுதுன்னா அதிகாரம் செயல்படுது. அங்கே தான் தெரியுது இவர் தேவனுடைய குமாரன் தெரியுது, ஒரு அடையாளம் தெரியுது. இன்னாருக்கு சொந்தம், இவர் பிதாவாகிய தேவனுக்கு சொந்தம், ஒரு அடையாளம் தெரியுது. அது மட்டும் இல்லை, ஒரு பாதுகாப்பு தெரியுது. இவர் போயிட்டு என்ன பண்ணுறாரு, குஷ்டரோகியை தொடுறாரு. இவர் மேலே குஷ்டரோகம் வரல, குஷ்டரோகி சொஸ்தமாகிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்தாவியான முத்திரைன்னு சொன்னால் பரிசுத்தாவியான அதிகாரம்னு சொன்னால் பரிசுத்தாவியுடைய நிறைவு. ஆமென். ஹல்லேலூயா. இது வரைக்கும் புரியுதா? இன்னும் முத்தரிக்கப்பட்டவர் இன்னும் சில வசனங்களை நாம் பார்க்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை. நான் உங்களுடைய சொல்லுகிற வசனங்கள் என் சுயமாய் சொல்லவில்லை. அவர் என்ன பண்ணுறாருன்னா பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளிருந்து அவர் பேசுகிறார். அதுக்கப்புறம் சொல்கிறார், என்னிடத்தில் வாசமாக இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்கிறார். எதுவும் இயேசு செய்யலை. இயேசு போய் தொட்டு அவர் மூலியமாக அற்புதம் நடக்கலை. இயேசுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவி அவருடைய நிறைவு என்ன பண்ணுதுன்னா போகும் பொழுதே அற்புதத்தை செய்கிறது. ஆமென். அந்த முத்திரை, அந்த அதிகாரம் அது என்ன பண்ணுதுன்னா அற்புதங்களை செய்கிறது. அந்த முத்திரை என்ன பண்ணுதுன்னா அந்த நிறைவு என்ன பண்ணுதுன்னா அவரை சுயமாக பேச விடாமல் அது பேசுது. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் 7ஆம் அதிகாரம் 46வது வசனம் வாசிக்கலாம். யோவானில். சேவகர் பிரதியுத்தரமாக, அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலம் பேசினதில்லை என்றார்கள். இங்கே சேவகர் பிரதியுத்தரமாக, அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலமும் பேசினதில்லை. இயேசு பேசினது போல ஒருத்தனும் பேசலை. நிறைய அங்கே வேதப்பாரர்லாம் இருக்கிறாங்க, பிரதான ஆசாரியர்களாக இருக்கிறாங்க. அவங்களாம் நல்லா பைபிள் காலேஜ் படித்தவங்க, நல்லா செமினரில் படித்தவங்க, நல்லா தியாலஜியன்ஸ் இருக்காங்க, இறையல்வாதியெல்லாம் இருக்காங்க. அவங்க பேசும்போது நிறைய ஜனம் வரல. ஆனால் இவர் இயேசு தியாலஜின்னு கிடையாது, இறையல்வாதி கிடையாது, அவர் ஏதோ பைபிள் காலேஜில் படிக்கலை. ஆனால் இவர் பேசும் பொழுது அநேக ஜனங்கள் தொடப்படுறார்கள், அநேக ஜனங்கள் வந்துடுறாங்க. ஆமீன். எப்படி நடக்குது? இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் மூலியமாய் நடக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியான முத்திரை என்ன பண்ணுதுன்னா எல்லாரையும் கொண்டு வருது. ஆமென். இன்னைக்கு கூட ஒரு பாஸ்டர் போகிறாருன்னா அங்கே நிறைய ஜனங்கள் அங்கே வந்து சேர்றாங்க. ஏன் சேர்றாங்க? அந்த பாஸ்டர் மேலே பரிசுத்த ஆவியுடைய நிறைவு இருக்கிறதுனால அந்த இடத்துல அநேக ஜனங்கள் போய் சேர்றாங்க. ஆமென். போன மாதம் கூட இங்கே மோகன் சிலாசரஸ் அங்கே வந்தார். வரும்பொழுது அநேக ஜனங்கள், அங்கே ரோட்டு ஃபுல்லாக டிராஃபிக். ஏன்? அவர் பரிசுத்த நிரப்பப்பட்டிருக்கிறதுனால அநேக ஜனங்கள் வருகிறார்கள். அதே போல் தான் இயேசுக்கு நடந்தது. அவர் எந்த பைபிள் காலேஜும் படிக்கல, ஆனால் இவர் பேசும்பொழுது எல்லா ஜனங்களும் வந்துடுறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. அது மட்டும் லூக்கா 7ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள்,
மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. இங்க யோவான் ஸ்நானகன் என்ன பண்றான்னா, உண்மையாகவே இயேசு முத்திரிக்கப்பட்டிருக்கிறாரா, உண்மையாகவே இயேசு மேசியாவா, உண்மையா இயேசு தேவனுடைய குமாரனா, போய் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்கன்னு யார்கிட்ட சொல்கிறாருன்னா, ஜான் த பேப்டிஸ்ட் அந்த யோவான் ஸ்நானனுடைய ஆட்கள்கிட்ட இயேசுவை பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இவங்களும் என்ன பண்ணுறாங்க, இயேசுவை பார்க்க போகிறாங்க. பார்க்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, குருடர்கள் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சொஸ்தமாகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், மரித்தோர்கள் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுது. இதெல்லாம் பார்த்தோன்னே இயேசு சொல்கிறாரு, இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவிங்க. என்ன கண்டாங்க? இப்போ தான் நான் சொன்னேன். குருடர்கள் பார்வையடைஞ்சாங்க, செவிடர்கள் கேட்டாங்க, ஊமைகள் பேச ஆரம்பித்தாங்க, குஷ்டரோகிகள் சொஸ்தமானாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு போய் சொல்லுங்கள், இதெல்லாம் யாராலையும் நடக்காது. ஒருத்தர் மேலே பரிசுத்தாவின் முத்திரை இருந்தால் தான் நடக்கும், ஒருத்தர் பரிசுத்தாவின் நிரப்பப்பட்டால் தான் எல்லாம் நடக்கும்னு போயிட்டு சொல்லுன்னு சொல்லிட்டு யோவான் ஸ்நானன்கிட்ட சொல்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சும்மா நடக்காது. பக்கத்தில் பசங்க சும்மா நடக்காது. பரிசுத்த ஆவியானவரால் முத்திரை பெற்றிருந்தால் தான் உங்கள் மூலியமாய் குருடர்கள் பார்வை அடைவார்கள், செவிடர்கள் கேட்கப்படுவார்கள், ஊமைகள் பேச ஆரம்பிப்பார்கள். அது மட்டும் இல்லை, மரித்தோர் கூட உயிரோடு எழும்ப ஆரம்பிப்பார்கள். எப்போனா இந்த பரிசுத்த ஆவியானவரின் முத்திரை, பரிசுத்த ஆவியான அதிகாரம், பரிசுத்த ஆவியான நிறைவு உங்கள் மேலே இருந்தால் தான் அது நடக்கும். ஆமென். அப்போது இது வரைக்கும் புரிஞ்சுதா? பரிசுத்த ஆவி முத்திரைன்னா என்னது? அது ஒரு 3 பொதுவான அர்த்தங்கள் சொன்னால், ஒரு அதிகாரம், இன்னாருக்கு சொந்தம் என்கிற ஒரு அடையாளம், அது மட்டும் இல்லை பாதுகாப்பு, அதுக்கப்புறம் அது ஒரு உண்மைன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம முடிக்கும் போது என்ன சொன்னேன்னா, பரிசுத்தாவியானவருடைய முத்திரை என்றால் பரிசுத்தாவியானது நிறைவு அப்படின்னு நான் சொன்னேன். சரி, இப்போது இயேசுக்கு கிடைச்சிச்சு, இந்த பரிசுத்தாவியான நிறைவு கிடைச்சிச்சு. நமக்கு எப்போ கிடைக்குது? இயேசுவை பார்த்துட்டோம். ரட்சிக்கப்பட்டவுடன் நடக்குதா, இல்லை ரட்சிக்கப்பட்ட பிறகு நடக்கிற ஒரு காரியமாக இந்த முத்திரை, இந்த பரிசுத்தாவின் முத்திரை ரட்சிக்கப்பட்ட உடனே அது நடந்ததா, விசுவாசிகள் ஆன போதே நடந்ததா, இல்லை விசுவாசிகள் ஆன பிறகு நடக்கிற ஒரு காரியமாக? அதான் நம்ம பார்க்க போகிறோம். 20 நிமிஷம் இருக்குது, நம்ம பார்க்கலாம். இங்கே தமிழில் வாசிங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இங்கே நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் முத்திரை போடப்பட்டீர்கள். விசுவாசிகள் ஆன போது நடக்கிறதா, விசுவாசிகள் ஆன பிறகு நடக்கிறதா நம்ம பார்க்குறோம். இங்கே தமிழ் என்ன சொல்கிறாங்க? விசுவாசிகள் ஆன பொழுது பரிசுத்த ஆவினால் நீங்கள் அப்பயே நிரப்பப்பட்டீங்க. ரட்சிக்கப்படும் போதே உங்களுக்கே தெரியாமல் பரிசுத்த ஆவி உங்களை நிரப்பிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரிஜினல் மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா, கேஜேவியில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மொழிபெயர்ப்பு அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இன் whom also after that you believed you were sealed with the Holy Spirit of promise. எங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ரட்சிக்கப்படும் போதே நடக்கலை, ரட்சிக்கப்பட்ட பிறகு நடக்கிற ஒரு சம்பவம். எதை நம்புறது? தமிழை நம்புறதா, இல்லை இங்கிலீஷை நம்புறதா, ஒரிஜினல் மொழிபெயர்ப்பு நம்புறதா? இங்கிலீஷில் நிறைய டிரான்ஸ்லேஷன் பார்த்தா என்ன சொல்கிறாங்கன்னா, விசுவாசி ஆன போதே நீங்கள் பரிசுத்தாவின் முத்திரை போட்டப்பட்டீங்க அப்படி சொல்கிறாங்க. இதை நம்புறதா, இதை நம்புறதா? நான் என்ன நம்புகிறேன்னா, கேஜேவியை நம்புகிறேன். நீங்களும் அதையே நம்புங்க. ஏன்னா அதிலேருந்து ஆதாரங்களை காட்ட போகிறேன், வசனத்தை காட்ட போகிறேன். வசனத்தெல்லாம் பார்த்தா இதுதான் கரெக்டாக இருக்க மாதிரி தெரியுது, இதுதான் கரெக்டு நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் நான் இதெல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பேர் கொஷின் எழுப்புறாங்க, ஒரு கேள்வி எழுப்புறாங்க. என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா, விசுவாசிகளான போதே பரிசுத்த ஆவியானவரை முத்திரை போடப்படலைன்னா அது பிறகு நடக்கிறதுனா அப்போ ஒருத்தன் எப்படி ரட்சிக்கப்படுறான், பரிசுத்த ஆவி இல்லாமல் ரட்சிக்கப்படுறான் அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன சொன்னால், ரட்சிக்கப்பட்ட போதே நடக்கிற ஒரு காரியம் இல்லை, ரட்சிக்கப்பட்ட
பிறகு நடக்கிற ஒரு காரியம் சொன்னேன். அப்போ இவங்க என்ன கேள்வி எழுப்புகிறாங்கன்னா, ஒரு ரட்சிக்கப்படுறான்னா பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ரட்சிக்கப்படும் போது பரிசுத்த ஆவி என்ன பண்ணுறாரு? லிடியாளுடைய இருதயத்தை திறந்தார். பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒருத்தர் ரட்சிக்கப்படுறதுக்கு உதவி செய்கிறார். ஆனால் அது வேற, முத்திரை வேற. ஆமே. ஆனால் தான் சில பாஸ்டர்கள்லாம் சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க, பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீங்களா கேட்குறாங்களா? அப்போது உடனே நடக்கிறது கிடையாது, ரட்சிக்கப்பட்ட பிறகு நடக்கிற ஒரு காரியம். ஆனால் எங்கள் தமிழ் மொழிபெயர்ப்புலாம் சொன்னாங்க, விசுவாசிகளான போதே பரிசுத்த ஆவினால் நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்களுக்கே தெரியாமல் பரிசுத்த ஆவியினால் ரட்சிக்கப்படும் போது உங்களுக்கே தெரியாமல் பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்புறதுனால தான் பல சபைகளில் இன்றைக்கி இதை நம்புறதுனால இவங்க இந்த மாபெரும் அனுபவத்தை அவங்க இழந்துடுறாங்க. இன்றைக்கி நிறைய சபைகள், நிறைய டினாமினேஷன் பார்த்திங்கன்னா, ரட்சிக்கப்படும் போதே நடக்கிறது இது ஒரு காரியம்னு சொல்லிட்டு நிறைய டினாமினேஷன் அவங்க நம்புறதுனால இந்த மாபெரும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸை அவங்க இழந்துடுறாங்க. எந்தெந்த டினாமினேஷன் சொல்லிடுறேன், அது உங்களுக்கு தெரியும். மெத்தடிஸ்ட் அவங்க சபையில் வந்து நாங்கள் பரிசுத்த நிறைவெல்லாம் நம்ப மாட்டோம்னு சொல்கிறாங்க. பேப்டிஸ்ட் சபைகள் அவங்க டினாமினேஷன் அவங்க பரிசுத்த நிறைவெல்லாம் நம்ப மாட்டோம்னு சொல்கிறாங்க. லுத்ரன் அவங்க நம்ப மாட்டாங்க. ரோமன் கேத்தலிக் நம்ப மாட்டாங்க. ஆங்கிலிக்கன் நம்ப மாட்டாங்க. செவன்த் டே கிறிஸ்டின்ஸ் நம்ப மாட்டாங்க. பெண்டிகாஸ்டல் நம்ப மாட்டாங்க. எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, ரட்சிக்கப்படும் பொழுதே பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் நிரப்பப்பட்டோம் அப்படின்னு நம்புறதுனால இந்த மாபெரும் இந்த அனுபவத்தை அவங்க இழக்கிறாங்க. இழக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, இன்னைக்கு பெரிய பெரிய அற்புதம் நடக்கிறது கிடையாது. இன்றைக்கி நிறைய டினாமினேஷனில் பெரிய பெரிய அற்புதத்தை அவங்களால செய்ய முடியல. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கே தெரியாமல் பரிசுத்த ஆவியினால் ரட்சிக்கப்படும் போதே நிரப்பப்பட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் முத்திரைக்கப்படுதல் ரட்சிக்கப்பட்ட பிறகு நடக்கிற ஒரு காரியம். வரீங்களா இல்லை மிஸ் ஆகிட்டீங்களா? சரி, நான் வசன ஆதாரத்துடன் உங்களுக்கு காட்ட போகிறேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியேக தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவேன். இங்கே இயேசு சொல்லுகிறார், நான் என்ன பண்ண போகிறேன்னா பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு அனுப்ப போகிறேன். அதே போல் யோவான் 16ஆம் அதிகாரத்துலேயும் 7வது வசனம் வாசிங்க. ஆமாம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். இங்கே சொல்கிறேன், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும். நான் வந்து இந்த உலகத்தை விட்டு போகிறது உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும். நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறாரு, நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். அப்போ தேற்றரவாளன் யார்? முன்னாடி வாசல்ல பரிசுத்த ஆவியான தேற்றரவாளன். அப்போ பரிசுத்த ஆவியான தேற்றரவாளன். நான் போகலைன்னா தேற்றரவாளன் அந்த பரிசுத்த ஆவியான உங்களிடத்தில் வரமாட்டார். நான் போவேனாகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புகிறேன். அப்போ முன்னாடி இதுலேயும் சொன்னார், நான் அனுப்ப போகிறேன், பரிசுத்த அனுப்ப போகிறேன். இங்கேயும் சொல்கிறாரு, நான் பரிசுத்த ஆவியானவரை அனுப்ப போகிறேன். அதே போல் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் 4-5 அப்புறம் 8வது வசனம் பார்த்தீங்கன்னா வாசிக்காதீங்க. அங்கே என்ன சொல்லுவார்னா, பரிசுத்த ஆவியானவர் வருவார், நான் அனுப்ப போகிறேன்னு சொல்லுவார். ஆனால் 20ஆம் அதிகாரத்தில் என்ன பண்ணுவார்னா, யோவான் 20ஆம் அதிகாரத்தில் இயேசு பரிசுத்த ஆவியானவர் கொடுத்துருவார். பார்த்துருக்கீங்களா? 20ஆம் அதிகாரம் 21-22 வாசிங்க. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். இங்க இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இங்க இயேசு உயிரோடு எழுந்து என்ன பண்றாருன்னா, சீஷர்களுக்கு அவர் காட்சி அளிக்கிறார். காட்சி அளிக்கும் போது சொல்றாரு, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை, பிதா என்ன பண்ணார், என்னை உலகத்துக்கு அனுப்பினார், அதே போல் நானும் இந்த உலகத்துக்கு உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டாங்களா? பெற்றுக்கொண்டாங்க. ஆனால் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா 4-5 வாசிங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4-5.
அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ள பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அதுக்கப்புறம் 8வது வசனம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டாங்க. ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது. இதுக்கும் என்ன வித்தியாசம்? யோவான் 20ஆம் அதிகாரத்துக்கும் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்துக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் வரப்புறான்னு சொன்னார். அதே போல் 1வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடுக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவள் உட்கார்ந்திர வீடு முழுவதையும் நிரப்பெற்று, அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவளுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டு. பாருங்க, அங்கே பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டாங்க. ஆனால் இங்கே அவர்கள் பரிசுத்த ஆவியானவரின் முத்திரையை பெற்றுக்கொண்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. சொல்கிறார், அனுப்புகிறது போல அனுப்புகிறேன், ஆனால் வெயிட் பண்ணு. இப்போ போனால் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது. நான் என்ன பண்ணுறேன்னா, பரிசுத்த ஆவியான முத்திரையை தரப்போகிறேன். அப்போது நீ கிளம்பு. ஆமென். அப்போ போகும்பொழுது தான் பேதுரு, ஒன்றும் படிக்காத பேதுரு சொல்கிறாங்க, மீன் பிடிக்கிற பேதுரு, இவன் போகும்போது, இவன் பிரசங்கம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். எப்படி நடக்குது? பரிசுத்த ஆவியான நிறைவு இந்த 3000 பேரை ரட்சிக்கப்பட வைக்குது. ஆமென். அவன் சொல்கிறான், வெளியும் பொண்ணும் என்னிடத்துல இல்லை, என்னிடத்துல இருக்கிறது உனக்கு தருகிறேன், எழுந்து நடன்னு சொல்கிறான். எப்படி நடக்குது? இந்த பரிசுத்த ஆவியான முத்திரை எல்லாவற்றையும் செய்கிறது. இன்னும் புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்ல போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா, பிலிப்பு என்ன பண்ணுறான்னா, பிலிப்பு என்பவன் அவன் பந்தி விசாரிப்புக்காரன், ஒரு சின்ன பாஸ்டர்னு சொல்கிறாங்க அவனை. இவனும் இது மாதிரி தான் ரட்சிக்கப்பட்டு என்ன பண்ணுறான்னா, அவனும் ஒரு ஊழியக்காரன் ஆகிட்டான். இங்கே அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் வாசிங்க, 12வது வசனத்தை வாசிங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். நம்ம என்ன பார்த்துட்டு வரோம்? முத்திரைக்கப்படுதல் எப்போ நடக்கிறது? ரட்சிக்கப்படும் போதே நடக்கிறது இல்லை, ரட்சிக்கப்பட்ட பிறகு நடக்கிற ஒரு காரியம். இங்கே பிலிப்பு என்ன ஆகிட்டாருன்னா, ஒரு ஊழியக்காரன் ஆகிட்டார். இப்போ ஊழியக்காரன் ஆகிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, இங்கே 12வது வசனம் சொல்லி, தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்துக்கும் ஏற்றவர்களை குறித்து பிலிப்பு பிரசங்கத்தை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். இப்போது பிலிப்பு போய் பிரசங்கம் பண்ணுறாரு. பிரசங்கம் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? ஞானஸ்தானமும் எடுத்துட்டாங்க. பரிசுத்தாவியம் இல்லாமல் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. பரிசுத்தாவியான இருக்கிறதுனால தான் அவர்கள் ஞானஸ்தானம் எடுத்தாங்கன்னா 8:14 வாசிங்களேன். சமரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினார்கள். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சமாரியர் தேவவசனத்தை, இந்த பிலிப்பு மூலமா சமாரியர் என்ன பண்ணுறாங்கன்னா, தேவவசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள், இப்போ அப்போஸ்தலர்லாம் கேள்விப்படுறாங்க. அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, பேதுருவையும் யோவானையும் அவரிடத்துல, எதுக்கு பேதுரு யோவானை அனுப்புகிறாங்க? இங்கே 15வது வசனத்தை இவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி. இங்கே இவர்கள் வந்தபோது அவர்கள் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் மாத்திரம் பெற்றவர்களாக இருக்க கண்டு, இப்போ எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? ரட்சிக்கப்பட்டாங்க. நம்ம என்ன பார்த்துட்டு வர்றோம்? முத்திரை ரட்சிக்கப்படும் பொழுது நடக்கிறது இல்லை, ரட்சிக்கப்பட்ட
பிறகு நடக்கிற ஒரு காரியம். எல்லாரும் பிலிப்பு மூலியமா என்ன பண்ணாங்க? அவர்கள் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. இயேசு விசுவாசித்தாங்க. விசுவாசம் என்ன பண்ணாங்க? ஞானஸ்தானம் எடுத்தாங்க. பரிசுத்த ஆவியானவர் தான் செயல்படுறார். உள்ளேருந்து அவருடைய இருதயத்தை திறக்கிறார். ஆனால் இவங்க பரிசுத்த ஆவினால் முத்திரை போடப்படல. இப்போது பேதுருவும் யோவானும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியாய் பெற்றுக்கொண்டார்கள். அப்போது ரட்சிக்கப்படும் போதே நடக்கிற ஒரு காரியம் இல்லை, ரட்சிக்கப்பட்ட பிறகு நடக்கிற ஒரு காரியம். ஒரு 3 நாள் நடக்கலாம் சில பேருக்கு, சில பேருக்கு 1 வருஷம் ஆகலாம், சில பேர் அதை பெற்றுக்கொள்ளாமே பரலோகம் போகலாம். அப்போது ரட்சிக்கப்படும் போது நடக்கிறன்னு சொல்கிறவங்க இந்த டினாமினேஷன்லாம் இது தப்பு. இதை நீங்கள் ஒத்துக்கவே கூடாது. இதை நீங்கள் ஒத்துக்கினீங்கன்னா நீங்கள் இந்த மாபெரும் எக்ஸ்பீரியன்ஸை விட்டுருவீங்க. உங்களால் பெரிய அற்புதங்களை செய்ய முடியாது. அப்போது ஒரு செயின் போல் பார்க்கலாம். இயேசு என்ன பண்ணுறாரு? பரிசுத்த ஆவியான ஊதினார், பெற்றுக்கொண்டார்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? பெந்தகோஸ்தே நாள் வரும்போது என்ன பண்ணுறாரு? அவர்கள் பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டார். இங்கேயும் பிலிப்பு என்ன பண்ணுறான்? பிரசங்கம் பண்ணி எல்லாரையும் விசுவாசிக்க வச்சுதான். எல்லாரும் இயேசுவை என்ன பண்ணாங்க? விசுவாசித்து ஏற்றுக்கொண்டாங்க. அது எல்லாம் பரிசுத்த ஆவியாக தான் செய்கிறாரு. அதே போல் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, யோவானும் பேதுரும் வந்து அவர் மேலே கை வைக்கிறாங்க, பரிசுத்த ஆவினால் நிரப்பப்படுறாங்க. அப்போது ரட்சிக்கப்படும் போது நடக்கிற ஒரு காரியம் இல்லை, ரட்சிக்கப்பட்ட பிறகு நடக்கிற ஒரு காரியம். அதே போல் பவுலுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இதை நீங்கள் புரிஞ்சிக்கலன்னா அப்போஸ்தலர் புஸ்தகத்தை புரிஞ்சிக்க முடியாது. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். இங்கே தமஸ்கு போகிற வழியில் என்ன ஆயிடுச்சு? அவன் என்ன பண்ணிட்டான்? பவுல் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். பவுல் ரட்சிக்கப்படும் பொழுது நிரப்பப்படல. ஆனால் எப்போ அவர் அனானியா வந்து அவர் மேலே கை வைக்கிறாரோ அப்போ தான் அவர் பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்படுகிறார். ஆமென். இன்னும் நிறைய வசனங்கள் காட்டலாம். 15ஆம் அதிகாரத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் 19ஆம் அதிகாரத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாத்துலேயும் நீங்கள் பார்க்கும்போது என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த பரிசுத்த ஆவியின் முத்திரை வந்து விசுவாசிகளான போதே நடக்கிற ஒரு காரியம் இல்லை, விசுவாசிகள் ஆன பிறகு நடக்கிற ஒரு காரியம். நிறைய பேர் இதை தெரியாமல் தான் அவங்க இதை நம்ப மாட்டுறாங்க. நம்பாதனால அவர்கள் பல அற்புதங்களை அவர்களால் செய்ய முடியல. கடைசியாக ஒரு 2 காரியங்கள் நம்ம பார்த்து முடிக்கலாம். நிறைய பாஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் முத்திரை போட்டால் தான், நீங்கள் பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தை பெற்றால் தான் நீங்கள் போவீங்க பரலோகம். கேட்டிருக்கீங்களா? அப்படி இல்லை. நம்ம ரட்சிக்கப்பட்டாலே நாம் பரலோகம் போக முடியும். ஆமென். பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டால் பெரிய பெரிய அற்புதங்களை நம்மால் செய்ய முடியும். அப்போ ரட்சிக்கப்படும் பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாயிரும். அவர் சொல்கிறார், யோவானில் சொல்கிறார், தேவனுடைய ஒரு வசனம் வருமே, அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பிள்ளைகளை கைவிட்டு போயிடுவாரா? என்ன பண்ணுவார்? பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். ஆனால் எப்போ நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுறீங்களோ அப்போ தான் தேவனுடைய பெரிய பெரிய காரியங்களை உங்களால் செய்ய முடியும். ஆமென். அதுதான் என்ன பண்ணுதுன்னா, பரிசுத்த ஆவியின் நிறைவு தான் என்ன பண்ணுதுன்னா, ஒரு பாஸ்டர் போய் நிற்கிறாரு, நிற்கும் போது அவர் என்ன பண்ணுறாருன்னா பெரிய பெரிய அற்புதங்களை செய்கிறார். அவர் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னு உங்களுக்கு? முத்திரை பெற்றிருக்கிறார். எப்படி தெரியுது? அவருக்குள்ளே இருந்த அதிகாரம் செயல்படுகிறது. அந்த அதிகாரம் வந்து என்ன பண்ணுதுன்னா அற்புதங்களை செய்ய வைக்குது. அப்புறம் இன்னொரு அர்த்தம் பார்த்தோம். என்ன அர்த்தம்? இவர் இன்னாருக்கு சொந்தம். இவரை பார்க்கும்போதே, பாஸ்டர் பார்க்கும்போது என்ன நினைக்கிறோம்? இவர் உண்மையாகவே தேவனுடைய பிள்ளை. அது மட்டும் இல்லை, அடுத்த ஒரு அர்த்தம் என்ன சொன்னா, முத்திரை பாதுகாப்புக்கு பயன்படுத்தப்படுது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பாஸ்டர் என்ன பண்ணுறாருன்னா, போயிட்டு ஜான் ஜிலெக் அவர் என்ன பண்ணார்?
ஒரு வியாதியின் மேலே அவர் என்ன பண்ணார்? வைரஸ் மேலே அவர் கையை வச்சார். எரிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா இவர் முத்திரைக்கப்பட்டிருக்கிறார். ஆமேன். இவர் மேலே பாதுகாப்பு இருக்குது. வைரஸ் மேலே பட்டால் கூட இவருக்கு ஒன்றும் ஆகலை. நிறைய பேர் என்ன பண்ணாங்க, கொரோனா வார்டில் போயிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, கை வச்சு நிறைய பாஸ்டர் ஜெபம் பண்ணாங்க. இவர்கள் மேலே கொரோனா வரல, கொரோனா சுகமாயிடுச்சு. ஆமேன். இதெல்லாம் எப்படி நடக்குது? இதெல்லாம் அவருடைய முத்திரையினால் நடக்கிற ஒரு காரியம். அது மட்டும் இல்லை, இது உண்மைன்னு சொல்லுது. உண்மையாகவே தேவனுடைய பிள்ளை. ஆமேன். இன்றைக்கி உங்களை பார்க்கும்போது அப்படி தான் சொல்லணும், சும்மா கிடையாது. சும்மா சொல்ல மாட்டாங்க. நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டால் தான் அப்படி நடக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. அப்போது நம்ம பரிசுத்த ஆவியில் நிரப்பப்படணும், பரிசுத்த ஆவியின் முத்திரை பெறப்படணும். அதுக்கு நம்ம வாஞ்சிக்கணும், விருப்பப்படணும். விருப்பப்பட்டால் தான் ஆண்டவர் அதை நமக்கு தருவார். ஹல்லேலூயா. ஜோயல் ஓஸ்டின் இருக்கார், இன்னைக்கு கூட அவர் இருக்கிறார். அவருடைய அப்பா, அவர் ஊழியத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, பெரிய ஒரு தோல்வி வந்துச்சான் ஊழியத்தில். அப்போது அவர் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்படலை. ஆனால் அவருக்கு ஒரு வாஞ்சை, ஆண்டவரே நான் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்படணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார்னா, ஒரு சர்ச் பக்கத்தில் இருந்துச்சான். அந்த சர்ச்சில் வாரம் என்ன பண்ணுறாங்க, எல்லாரையும் நிரப்புறாங்க சொல்லிட்டு இவர் அந்த சர்ச்சுக்கு போயிட்டார். சர்ச்சுக்கு போயிட்டோடனே அங்கே போயிட்டு அவர் போனோடனே பரிசுத்த ஆவியில் நிரப்பப்படணும்னு சொன்னோடனே இவங்க 2 லேடிஸ் இருந்தாங்களாம். 2 லேடி இருந்தாங்களாம். 2 லேடி என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் முட்டி போடுங்கன்னு சொன்னாங்களாம். முட்டி போடுங்க சொன்னோடனே இவரும் முட்டி போட்டாராம். இந்த சைடு ஒரு லேடி, இந்த சைடு ஒரு லேடி என்ன பண்ணாங்க, 2 பேரும் அவர் மேலே தலை மேலே கை வச்சு, ஆண்டவரே நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்கன்னு சொல்லிட்டு அவர் தலையை ஆட்டுன்னு ஆட்டுறாங்களாம். அப்போ ஜெபம் பண்ணாரா, ஆண்டவரே நான் இதிலேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு எதனா செய்யுங்க. அப்புறம் அதுலேருந்து தப்பிச்சு வந்தாரா. அப்புறம் ஒரு நாள் ஒரு ஹோட்டலில் ஜெபம் பண்ணிருக்கும் போது அவர் பரிசுத்த ஆவியினால் அவர் நிரப்பப்பட்டாராம். ஆமேன். ஹல்லேலூயா. சில நேரத்தில் பாஸ்டர் மூலியமாக நடக்குது அற்புதங்கள். சில நேரம் பரிசுத்தர் மூலிமா நிரப்பப்படுறோம். சில நேரம் ஆராதனை மத்தியில் நம்ம நிரப்பப்படுறோம். சில நேரத்தில் நிறைய பேர் கூடி இருக்கும்போது வீடுகளில் ஜெபம் பண்ணும் போது நாம் நிரப்பப்படுறோம். சில நேரத்தில் தனிப்பட்ட விதத்தில் நாம் ஜெபம் பண்ணும் பொழுதும் நாம் நிரப்பப்படுறோம். ஆமேன். இதை வாஞ்சிங்க, இதை ஆசைப்படுங்க. இன்றைக்கி அந்த டினாமினேஷன், பேப்டிஸ்டு, லுத்ரன், இந்த மாதிரி டினாமினேஷன் போல் நாங்கள் அப்பயே பெற்றுக்கொண்டோம் இல்லை, இது பிறகு நடக்கிற ஒரு காரியம். இது நீங்கள் வாஞ்சிங்க. இதை வாஞ்சிக்கும் பொழுது உங்கள் மூலியமாய் பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படாமல் உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. ஆமேன். இயேசு நிரப்பப்பட்டார். இயேசு போகும்போது குஷ்டரோகிகள்லாம் சொஸ்தமானாங்க. மரித்து போனவங்க கூட உயிரோடு இருந்துச்சாங்க. பேதுரு என்ன பண்ணார், பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டார். நிரப்பப்படும் பொழுது வெளியும் போன என்னிடத்துல இல்லை, என்னிடத்தில் இருக்கிறது உனக்கு தரக்கிறேன், எழுந்து நடன்னு சொல்கிறார். அவனை எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டான். ஆமேன். அப்போது இது பிறகு நடக்கிற ஒரு காரியம். நீங்களும் உங்கள் நீங்களும் லட்சுமி சுவிசேஷம் ஆகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போதில்லை, விசுவாசிகள் ஆன பிறகு நீங்கள் பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டீர்கள். ஆமேன். சீக்கிரமாக முத்திரை போடப்படுங்க. ஒருவேளை பரிசுத்த ஆவி நிரப்பப்படலைன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, வீட்டில் ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக ஆண்டவர், ஒரு வசனம் இருக்குது, thirsty will getன்னு வரும். தாகம் உள்ளவன் மேல் ஒரு தாகம் இருந்தால் போதும், ஆண்டவர் கண்டிப்பாக உங்கள் மேலே அந்த பரிசுத்த ஆவியின் முத்திரையை உங்கள் மேலே தந்துடுவார்.